ஓபிஎஸ் அவர்கள் வந்து வர 26ஆம் தேதி இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துறாரு. இப்போ இது தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துறாரு. இதுல எந்த விதமான ஒரு முடிவு எடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போ இந்த தடவை என்ன முடிவு எடுக்க போறாரு? ஒருவேளை அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுங்கிறது வந்து செயல்படுதா சார்? எனக்கு அவரோட பழகிட்ட அண்ணன் தான் சொல்லும். சரி, அதான் பண்டுரி ராமச்சந்திரன் தலைமையில் நடக்குதுன்னு சொல்றாங்க சார். அவங்க வந்து என்ன பாவம், அவர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. சரி, அவரை ஏதாவது கெஞ்சி கூத்தாடி வர சொன்னா வந்துருவாரு. சரி, எல்லாமே அங்க பழகி என்னுடைய நண்பர்கள். சரி, அவர்களை பிரிந்து வந்தது வேதனையோடு வெளியே வந்தவன் நானும், ஜெய்சிடி பிரபாரன், கூப்பா கிருஷ்ணன் எல்லாருமே வேதனையோடு தான் வெளியில வந்தோம். கண்ணன், சரி, நீங்க இந்த தெருவுல எங்கேயாவது இந்த கரும்பு சாறு புழிஞ்சி அதை வாங்கி குடிச்சிருக்கீங்களா எப்பயாவது? ஆமாப்பா, அது பலமுறை குடிச்சிருக்கேன் சார். அது சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கரும்பு சாறு புழிறான்ல, ஆமா, முதல்ல ஒரு கரும்பை கொடுப்பாரு, 2-3 கரும்பு சாறு வரும். கண்ணன மாதிரி ஒருத்தர் நிப்பாரு குடிக்கிறதுக்கு. அது ஒரு கிளாஸ்ல பிடிப்பாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு, மறுபடியும் விட்டுற மாட்டாரு. அந்த கரும்பை மறுபடியும் எடுத்து மறுபடியும் உள்ள விடுவாரு. அப்ப 2வது தடவையும் அந்த சாறு வரும். அப்புறமும் விட மாட்டாரு அவரு. திரும்ப கடைசி அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாரு, 3வது தடவையும் அந்த கரும்பை உள்ள விடுவாரு. அப்படியே மெல்லிசை சப்பையை அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துரும். அப்பையும் விட மாட்டாங்க, மறுபடியும் விடுவாரு. அது பவுடர் ஆயிடும். அந்த மாதிரி விடுவாங்க. ஓபிஎஸ் அவ்வளவு சக்கையா உறிஞ்சி எடுத்தாரு சொல்றீங்களா? என்ன சொல்றாங்க? அவங்க யாராவது கோச்சிட்டாலும் பரவாயில்ல, அவங்க பூரா சக்கை ஏயிட்டாங்க. இந்த மாடு கேரளா போவோம், பாத்திருக்கீங்களா? வண்டியில நின்னுட்டு மாடு கேரளா கொண்டு போவாங்க. நாளைக்கு காலையில வெட்ட போறாங்கன்னு அதுக்கு தெரியாது. அது மாதிரி அது தலையை குனிஞ்சுக்கிட்டே போகும். ஓப்பர் வண்டியில நின்னுட்டு பாவம். அது ஏற்கனவே இந்த செல்வராஜ், கோவை செல்வராஜ் இறந்து போயிட்டாரு. இந்த மெட்ராஸ்ல ஒரு சிவான் ஒரு மாவட்ட செயலாளர் ஆள் இல்லாத ஊர்ல டீ ஆத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கிண்டலா சொன்னாங்க. ரொம்ப வேதனையா இருக்குங்க. பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு நீங்க கூட்டத்தை போட்டு என்ன பண்ண போறீங்க? 26 தேர்தலில் நீங்க நிறுத்த போறீங்களா அவங்கள? நீங்க 3-4 பேர் எம்எல்ஏவா இருக்கீங்க. இந்த 3 எம்எல்ஏ விட்டு அடுத்த எம்எல்ஏ உருவாக்க போறீங்களா? பாவங்க அந்த கதி. அவங்களுடைய நிலைப்பாடுகளை நினைச்சு பாருங்க. அவங்க யாரு? அண்ணன் ஓபிஎஸ் வாழ்கன்னு என்ன மாதிரி உள்ள வந்தவங்க. நமக்கு சசிகலா சின்னம்மாவுக்கு என்னங்க வித்தியாசம்? ஆகவே அவர் ஏதோ மீட்டிங் போட்டுங்க, இப்படியே போட்டு ஒரு வழியை பாதி பேர் போயாச்சு. இப்பதான் போன வாரம் அந்த வெங்கட்ராமன் முன்னாள் எம்எல்ஏ போயிட்டாரு இங்க இருந்து. போறதுதான் போறானுங்க. என்னது போகாத இடத்தை தேடி போறாங்க. வீணா போயிட்டு சீனிவாச அறிவிச்ச கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க.